குன்னூஸ் கிச்சன் நம்ம வீட்டு சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாட்டுக்கோழி குழம்பு. இந்த குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்ப்போம். 1 கிலோ நாட்டுக்கோழி, வெங்காயம் 5 பெரியது, நாட்டு தக்காளி 5 பெரியது, மிளகாய் மல்லி பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 50 கிராம், பட்டை லவங்கம் பாக்கெட் அது வந்து ஒரு 10 கிராம், சோம்பு ஒரு 5 கிராம், மஞ்சள் தூள் ஒரு 5 to 10 கிராம், புளி கரைசல் 50 கிராம், நல்லெண்ணெய் 100 மில்லி, பச்சை மிளகாய் 10, கருவேப்பிள்ளை தேவையான தாளிக்க, மல்லிக்குத்து தழை, புதினா சிறிதளவு, உருளைக்கிழங்கு 250 கிராம், உப்பு 2 டேபிள் ஸ்பூன். நாட்டுக்கோழி குழம்பு நம்ம செய்ய தொடங்குறோம். முதல்ல குக்கர் நல்லா காஞ்ச உடனே நல்லெண்ணெயை 100 ml நல்லெண்ணெயை வந்து நம்ம அதில் ஊற்றி நம்ம காய வைக்கிறோம். நல்லா எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சோம்பு கொஞ்சம் நம்ம இதில் வந்து போடணும். ஏன்னா அந்த சோம்பு தான் வந்து அந்த கோழி குழம்புக்கு வந்து ரொம்ப சுவையை வந்து அதிகமாக சொல்கிற விஷயம். ஸோ நல்லா கொஞ்சம் சோம்பு நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு கலரில் கொஞ்சம் வரும். அதில் கொஞ்சம் வாசம் வரும். சோம்பு கொஞ்சம் நல்லா அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் சேர்ந்த ஒரு கலவை இருக்குது. அந்த இதை வந்து நீங்கள் ஒரு 10 கிராம் நீங்கள் அதில் போடணும். போட்டு நல்லா அந்த மணம் வீசுகிற அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் போடுங்க. இந்த பச்சை மிளகாய் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது 3 எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் கொஞ்சம் கலக்கி விட்டு கிண்டி விட்டுட்டுங்க. நல்லா புரட்டி இல்லை எடுக்கணும். நல்லா அந்த இஞ்சி பூண்டு அந்த இது பேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில் போட்டு அது ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதில் நீங்கள் கொட்டி நீங்கள் போடுங்க. நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் இல்லைன்னா ப்ரௌன் கலரில் வந்து வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கரண்டியில் கிண்டி விட்டுட்டே இருங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வந்து வெங்காயத்தை வந்து கிண்டலாம். இதில் எல்லாமே ஒட்டு மொத்தத்தில் ஒரு காம்பினேஷன் என்ன, அந்த வெங்காயமும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒன்றா வரும். அப்படியே ஒன்றா வந்து ஒரு கலவையாக வந்து வரும். அது ஒரு வாசனை வெளியில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி அதில் போடுங்க. ஏற்கனவே அந்த வெங்காயம் எப்படி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அப்படி கிண்டிகிட்டு இருக்கோமோ அது மாதிரி இந்த தக்காளியையும் நம்ம வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வந்து கிண்டிகிட்டு இருக்கணும். இது ரெண்டுமே மெஷ் ஆகும், வெங்காயமும் தக்காளியும். அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து புளி கரைசி ஃபில்டர் பண்ணி அதில் உள்ள கசடெல்லாம் எடுத்துட்டு நம்ம அந்த புளி தண்ணியை வந்து இதில் ஊற்றுறோம். ஏன்னா புளிப்புக்கு தான் வந்து இந்த நாட்டு கோழிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். புளியோட கரைசல் அந்த டேஸ்ட்டை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, ஏற்கனவே வந்து மல்லி அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் இல்லைன்னா ரெட் சில்லிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரெண்டையும் கலந்து வறுத்து அதை வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி வச்சுட்டு இந்த கலவையை வந்து நம்ம அதில் ஊற்றி போட்டிருக்கோம். ஸோ புளி கரைசலுக்கு அப்புறம் இந்த மசாலா கலவையை வந்து ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சோம். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து நம்ம அம்மியில் போட்டு அரைச்சி நம்ம வந்து பண்ணுவோம். இப்போல்லாம் அரைக்கிற அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதுக்கு மேலே இப்போது நம்ம வந்து மேலே மிக்சி உலகம் வந்துருச்சு. சால்ட்டு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். நம்ம 2 ஸ்பூன் போடலாம், இல்லை 1.5 ஸ்பூன் போடலாம். உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு நீங்கள் போடுங்க. அப்புறம் அடிஷ்னலாக வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் போட்டுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போடலாம். மஞ்சள் தூள் போடுறது நல்லதான். ஏன்னா வந்து நாட்டுக்கோழிக்கு வந்து மஞ்சள் எவ்வளோ போடுறோமோ நல்லதான். 1.5 ஸ்பூன் போடலாம், இல்லை 2 ஸ்பூனும் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அந்த மஞ்சள் தூள் போய் அந்த மசாலா தூளோட கலக்கும்போது கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா ஏற்கனவே புளி போட்டிருக்கோம். இதே ஒரு காம்பினேஷன் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் ஒன்று வந்துட்டுருக்கும் உங்களுக்கு. ஸோ இது கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் கூட உங்களுக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். நான் எவ்வளோ வந்து இது கொதிக்குதோ அவ்வளோது வந்து நல்லது. அதுக்கப்புறம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து நாட்டுக்கோழியை வந்து துண்டாக கட் பண்ணி வச்சுருப்போம். அதை க்ளீன் பண்ணி அது ஏற்கனவே மஞ்சத்தூளில் வந்து நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சது தான் அது. நாட்டுக்கோழியை வந்து கட் பண்ணி ஸ்கின் இருக்கலாம், ஸ்கின் இல்லாமலும் இருக்கலாம்.
ஒரு 10 நிமிஷம் மஞ்சள் தூள் போட்டு அதை கொஞ்சம் வச்சுட்டு அதை தான் இப்போ போட போகிறோம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதை நான் வந்து உள்ளுக்குள்ள வந்து நம்ம கலக்கி விடுறோம். புதினா ஒரு 10லேருந்து ஒரு 20 இலை நம்ம வந்து போட்டுக்கலாம். புதினா இலை போடும்போது ரொம்ப இன்னும் நல்லாயிருக்கும். புதினா நார்மலி மருத்துவ குணம் உள்ளதுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த புதினாவுடைய வாசனை, இந்த கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்றா போகும்போது இன்னொரு மாதிரியான டேஸ்ட் வந்து இந்த நாட்டுக்கோழி வந்து கொடுக்கும். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த புதினாவோட இது தெரியும். இப்போ உங்கள் குவான்டிட்டி பார்ப்பீங்க. இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 6-7 பேர் வரைக்கும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 3 கிளாஸ் எக்ஸ்ட்ரா வாட்டர் நீங்கள் சின்னதாக ஒரு 100 ml ஒரு 300 ml கூட நீங்கள் தண்ணி கலந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு குவான்டிட்டி இந்த கிரேவிக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். ரொம்ப திக்காக வேணும்னாலும் நீங்கள் திக்காக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு இல்லைனாக்கா வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இது நாட்டுக்கோழிக்கு. இப்போ வந்து தற்சமயம் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நாட்டுக்கோழிக்கு வந்து இந்த கிழங்கு வந்து அப்படியே மாவாக வந்து நிற்கும். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நாட்டுக்கோழிக்கு உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டு. இந்த காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இப்போவே ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த நீங்கள் குக்கரை போட்டு ஒரு 3லேருந்து 5 விசில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இது நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால மினிமம் நார்மலாக வந்து ஒரு 2 விசில் போட்டோம் பிராய்லர் கோழிக்கெல்லாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால 3லேருந்து 5 விசில் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். திறந்து பார்க்கும்போதே தெரியும். இந்த கொதிநிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மனம் இப்போல்லாம் நீங்கள் பார்க்கும்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இது ரொம்ப உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டுக்கோழி குழம்பு. மீண்டும் மற்றொரு இனிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. இந்த இது வந்து உங்களுக்கு வந்து பிரியாணிக்கு சாப்பிடலாம், நார்மலாக ரைஸுக்கு சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு பிடித்தமான எந்த இதுக்கும் இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து சூட் ஆகும்.